ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம இந்தியன் கரன்சி பார்க்கலாம். இப்போ பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கரன்சி அப்படிங்கிற ஒன்று வந்து சர்க்குலேட் பண்ணுறது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து நமக்கு கரன்சி வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரன்சி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஆர்பிஐ, அதில் வந்து ஆர்பிஐ இஷ்யூவன்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இந்த கரன்சி இஷ்யூ பண்ணுற ஒர்க்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்க்கு மேலே பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 rupees கரன்சி, அதாவது 2 rupee அண்ட் 2 rupeeக்கு மேலே உள்ளது காயின்ஸ் அந்த இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 2 rupeesக்கு அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட் எல்லாமே ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃபியாட் மணி அப்படின்னா 1 rupee நோட் அண்ட் 1 rupee காயின், இந்த மணியை மட்டும், அதாவது 1 rupee நோட் அண்ட் 1 rupee காயினை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதில் சைன் பண்றது யாரு அப்படின்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் சைன் பண்ணுவாரு. அந்த 1 rupee நோட் அண்ட் 1 rupee காயின்ல மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் வந்து இருக்கும். கரன்சி வந்து எதிலேருந்து மேக் பண்றாங்க அப்படின்னா காட்டன் அண்ட் பால்சம் அப்படிங்கிற ஒன்று ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி அதுல இருந்தா வந்து நமக்கு வந்து கரன்சி வந்து மேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கரன்சி இஷ்யூ பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம், அதாவது பிஃபோர் 1956 முன்னாடி வரைக்குமே நம்ம இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 1956 அப்புறம் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெர்மனி. இவங்க தான் வந்து இந்த ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 செக்ஷன் 32 சப்செக்ஷன் 2 இதுக்கு கீழே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா இதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 100% அமௌண்ட் இருக்கு ஆர்பிஐ ரிசர்வ்ஸ் அப்படின்னா அதுல 40% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சிஸ் இப்படிதான் வந்து அந்த ஆர்பிஐ வந்து வச்சிருக்கணும். அதுலயும் அந்த 40% அமௌண்ட்ல கண்டிப்பா 40 crore வந்து கோல்டு வந்து கண்டிப்பா நெசசரி தேவை அப்படின்னு சொல்றாங்க. ரிமைனிங் 60% வந்து அவங்க 1 rupee நோட்ஸாவோ இல்ல 1 rupee காயின்ஸாவோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்பிஐயோட ஒரு சொத்து மதிப்பு வந்து ஒரு 500 கோடி இருக்குன்னு வச்சுக்கோம். அதில் 40%னா எவ்வளோ, 200 crores. நெக்ஸ்ட் வந்து 60%னா 300 crores. ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த 200 crores கண்டிப்பாக வந்து 40 crores வந்து கோல்டாக இருக்கணும். அதாவது 200 crores வந்து கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சிஸாக இருக்கணும். அதில் நெசசரியாக 40 crore வந்து கண்டிப்பாக கோல்டாக இருக்கணும். மிச்சம் வந்து இருக்க அந்த 160 crores வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கோல்டாகவும் இருக்கலாம், ஃபாரின் கரன்சியாகவும் இருக்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 300 crore இருக்குல்ல, அதுதான் வந்து 1 rupee நோட் அண்ட் 1 rupee காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஏன் வந்து இந்த மெத்தடை மாத்திட்டு நமக்கு வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட்ல வந்து நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை வந்து அப்படியே ரிசர்வ்ஸ்லேயே வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, லாக்லேயே வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால எந்த ஒரு யூஸ்மே வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ வந்து ஹை டினாமினேஷன் நோட்ஸ் தான் இருக்கும்ல, ஸோ அந்த நோட்ஸ் தான் வந்து லோ டினாமினேஷன் நோட்ஸாக மாற்ற முடிஞ்சே தவிர காயின்ஸாக நமக்கு எதையுமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியல, அவ்வளோ சீக்கிரம் கன்வெர்ட் பண்ண முடியாது அதில். ஸோ வந்து இந்த கரன்சி இந்த மெத்தடை வச்சு நம்ம கரன்சி வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் வந்து கரன்சி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த மெத்தடால நமக்கு க்ரோத் அவ்வளவா எதுவுமே இல்லை. மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆர்பிஐயோட சொத்து மதிப்பு வந்து ஒரு 500 கோடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 500 கோடியில வந்து 40%, அதாவது 200 crore வந்து நமக்கு கோல்டு அண்ட் ஸ்டெர்லிங் பாண்ட்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் தான் கோல்டு அண்ட் ஸ்டெர்லிங் பாண்ட்ஸா இருக்கணும் இந்த 200 crore அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 200 crores வந்து கோல்டு அண்ட் ஃபாரின் ரிசர்வ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த 200 crore இருக்குல்ல, அது கம்பல்சரி வந்து 115 crores எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கோல்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 300 crore வந்து நமக்கு வந்து காயின்ஸாவோ இல்ல வந்து 1 rupee காயின்ஸ், 1 rupee நோட்ஸ், அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிமம் ரிசர்வ் சிஸ்டத்துக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மேனேஜ்டு பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது, ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா இது ரொம்பவே எலாஸ்டிக் நேச்சரா இருக்கும். இப்போ நமக்கு ஃபினான்ஷியல் கிரிசிஸ்லாம் வருது இல்லை, இப்போ திடீர்னு வந்து ஒரு வார் வரலாம், எர்த்குவாக் வரலாம், ஃப்ளட்ஸ் வரலாம். ஸோ அந்த டயத்துலாம் வந்து நமக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் புவர் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும்.
ஸோ ஏன் வந்து நம்ம வந்து கோல்டை மட்டும் 2 ரிசர்வ் சிஸ்டத்துலையுமே காமனாக வச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த பேங்க்ல வந்து அதிகமாக கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கோ அந்த பேங்க் தான் வந்து ரொம்ப வேல்யூபிளான பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேர்ல்டு பேங்க்ட்ட, ஏடிபிட்ட, ஏஐபிட்டலாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல அந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு, இப்போ ஆர்பிஐ வந்து நம்ம கண்ட்ரி வாங்குது வச்சுக்கோங்க, அந்த வேர்ல்டு பேங்க்லாம். ஸோ அப்போக்கே வந்து நம்ம பேங்க்ல வந்து எவ்வளோ கோல்டு டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட பேங்க்கோட வேல்யூ வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க கோல்டு வச்சு. ஏன்னா கோல்டோட வேல்யூ மட்டும்தான் எல்லா கண்ட்ரிலையுமே சேமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மணி சப்ளை. ஆர்பிஐ வந்து ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மணி சப்ளை பண்றதுக்காக என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா M1, M2, M3, M4 அண்ட் M0 இந்த 5 மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து மணி சப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு M0 பத்தி பார்க்கலாம். M0 அப்படின்னா என்னன்னா ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹை பவர்டு மணி அண்ட் மானிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணி எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா எக்கனாமியில் இருக்கக்கூடிய எல்லா கேஷுமே இதில் தான் வரும். எக்கனாமியில் கூட எல்லா கேஷுமே நம்ம M0 அந்த ரிசர்வ் மணி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கரன்சி பப்ளிக்ட இருக்கக்கூடிய கரன்சி, ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய அதர் டெபாசிட்ஸ், அப்புறம் வந்து நம்ம வந்து கேஷ் ரிசர்வ் பண்ணி நம்ம பேங்க்ல வந்து கேஷ் ரிசர்வ்லாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பேங்க்ல. ஸோ அந்த ஒரு ரிசர்வ்ஸ், அப்புறம் வந்து ஆர்பிஐட்ட வந்து பேங்க் வச்சிருப்பாங்கல்ல, சிஆர்ஆர் அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸோ அந்த ரிசர்வ் ரேஷியோ, ஸோ அந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து இந்த ரிசர்வ் மணில தான் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம M0 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து M1. இந்த M1 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரோ மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. கரன்சி காம்போனன்ட், டிமாண்ட் டெபாசிட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரன்சி காம்போனன்ட் அப்படின்னா சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா காயின்ஸ் அண்ட் நோட்ஸ், இதுதான் வந்து நமக்கு கரன்சி காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் டெபாசிட் காம்போனன்ட் அப்படின்னா நம்ம பேங்க்ல வந்து பப்ளிக் போட்டு வச்சிருக்காங்கல்ல டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல, ஸோ அந்த காம்போனன்ட் தான் டிமாண்ட் டெபாசிட்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸ் வந்து ஏதாவது டெபாசிட் பண்ணியிருப்பாங்கல்ல ஆர்பிஐல, ஸோ அதையும் வந்து இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. ஸோ இப்போ M1 அப்படின்னா என்னன்னா கரன்சி காம்போனன்ட் பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் காம்போனன்ட் பிளஸ் அதர் டெபாசிட்ஸ், இது 3 தான் வரும். நெக்ஸ்ட் M2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா M1 ஆட் பண்ணிட்டு பிளஸ் 85% ஆஃப் சேவிங் பேங்க் அக்கௌண்ட், ஓகேவா, பிளஸ் அந்த டேர்ம் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ்லாம், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயர் மெச்சூரிட்டி உள்ள அந்த டெபாசிட்ஸை மட்டும் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் M3 அப்படிங்கிறத ப்ராட் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னத்தை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா M2 ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குவாங்க. M2 ஆட் பண்ணால் M1 எல்லாமே தான் வரும். ஸோ M2 ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த டேர்ம் டெபாசிட்ஸ் வந்து 1 இயருக்கு மேலே இருக்கும்ல, ஸோ அந்த மெச்சூரிட்டி உள்ள எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுவாங்க இதுலேயுமே. ஸோ M4 அப்படிங்கிறது M3 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து 5 மெத்தட்ஸு. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பேப்பர் கரன்சியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஸோ பேப்பர் கரன்சி அப்படிங்கிற ஒன்று பிரிட்டிஷோட அந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. ஸோ 1861 இந்த பீரியட்ல தான் நமக்கு வந்து பேப்பர் கரன்சி அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை யார் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணது அப்படின்னா பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரசிடென்சி பேங்க்கு கீழே இருக்க அந்த பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மும்பை, பேங்க் ஆஃப் மദ്രാஸ், இது 3 தான் வந்து அந்த பிரசிடென்சி பேங்க்ஸ். ஸோ இது 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து கரன்சி இஷ்யூ பண்றாங்கல்ல, ஸோ அதை எந்த ஆக்ட் கீழே வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 22 அந்த ஆக்ட் கீழே தான் ஆர்பிஐ வந்து கரன்சி எல்லாத்தையுமே இஷ்யூ பண்றாங்க. எக்ஸப்ட் 1 ரூபி நோட் அண்ட் 1 ரூபி காயினை தவிர எல்லாத்தையுமே வந்து இந்த ஆக்ட் கீழே தான் வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கரன்சி இஷ்யூ பண்றாங்கல்ல, ஸோ அந்த கரன்சி வந்து 10,000க்கு மேலே வந்து அச்சடிக்க கூடாது ஒரு கரன்சியை. ஸோ அந்த கரன்சியில் வந்து சைன் பண்ணுறது யாரு அப்படின்னா ஆர்பிஐயோட கவர்னர். அதாவது 2 ரூபீஸ்க்கு மேலே இருக்க எல்லா கரன்சிலையுமே ஆர்பிஐயோட கவர்னர் தான் சைன் பண்ணுவார். அது எந்த செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னா செக்ஷன் 26 சப்செக்ஷன் 1. இதுவும் ரொம்பவே முக்கியமான செக்ஷன், இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ரூபி நோட் அண்ட் 1 ரூபி காயின், இதை இஷ்யூ பண்றது யாரு அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை சைன் பண்றது ஃபினான்ஸ் செக்ரட்டரி. 2 டிஃபரன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. 1 ரூபி நோட் 1 ரூபி காயின்ல சைன் பண்றது ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் சைன் பண்ணுவாங்க. இதே 2 ரூபி நோட் அண்ட் 2 ரூபி காயின்ஸ் அந்த அதுக்கு மேலே உள்ளதுல கவர்னர் சைன் பண்ணுவாரு. இந்த 1 ரூபி நோட் அண்ட் 1 ரூபி காயின் இருக்குல்ல, இது வந்து 1000க்கு மேலே வந்து அச்சடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காயினேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னா காயினேஜ் ஆக்ட் 1906 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் கீழே தான் இதை வந்து அச்சடிக்கிறாங்க.
கரன்சி பிரிண்டிங். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து கரன்சி பிரிண்ட் பண்றது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஆர்பி என்எம்பிஎல். இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஆர்பிஐக்கு வந்து பேங்க் நோட்ஸை வந்து அச்சடிச்சு கொடுக்குவாங்க. இதோட சேர்மன் யாரு அப்படின்னா பிபி கனுகோ. இவங்க வந்து ஒன் ஆஃப் த டெப்டி கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆர்பிஐக்கு பேங்க் நோட்ஸை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி தரணும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். 1995ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நமக்கு ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து 1956, இன்னொன்று வந்து 2013. ஸோ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கணும் எந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 16 பில்லியன் பேங்க் நோட்ஸை வந்து 1 இயர்ல வந்து இவங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. 2 ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அதை முக்கியமா பார்த்துக்கோங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் டிசைனிங் செல் வந்து இருக்கு. அண்ட் ஓன் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க மெஷினரிஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்றது ஆக்சுவலாக 2 ப்ரெஸ் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எங்கெங்க அந்த ப்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் கர்நாடகா அதில் ஒரு ப்ரெஸ் இருக்கு. சல்பானி வெஸ்ட் பெங்கால் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ இந்த மைசூருக்கான மெஷினரிஸ்லாம் சுவிட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்றாங்க. அண்ட் சல்போனிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மெஷினரிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பிஆர்பி என்எம்பியில் ஒரு ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2016 to 17ல 20,000 மில்லியன்ஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த மைசூர் சல்பானி அந்த வந்து இருக்க இடம் ப்ளஸ் வந்து அவங்க எங்கேருந்து வந்து அந்த மெஷின்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஎம்சிஎல் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்ல பிஆர்பி என்எம்பிஎல் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது அப்படின்னா, இப்போ இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ சேர்மன் யாரு அப்படின்னா திருப்பதி பாத்ரா கோஷ். இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து இந்தியாவில் கரன்சியை வந்து அச்சடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லி. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது வந்து 2006ல அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இது வந்து ஹோலி ஓன் கம்பெனி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு மினி ரத்னா கம்பெனி. இதுல மொத்தம் 9 யூனிட்ஸ் இருக்கு. 4 வந்து நோட்ஸ் அச்சடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, 4 வந்து காயின்ஸ்க்காக வச்சிருக்காங்க, 1 வந்து பேப்பர் மில்காக வச்சிருக்காங்க. இதுவுமே ரொம்பவே முக்கியமானது. ஆக்சுவலி எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரன்சி நோட்லாம் அச்சடிக்கிறதுக்காக நாசிக் மகாராஷ்டிரா, ஓகேவா, நாசிக் மகாராஷ்டிரால ஒரு கரன்சி நோட் ப்ரெஸ் வந்து இருக்கு. தேவாஸ் மத்திய பிரதேஷ்ல பேங்க் நோட் ப்ரெஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதே நாசிக் மகாராஷ்டிரா இந்தியன் செக்யூரிட்டி ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா போஸ்டல்ஸ் அண்ட் நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா இந்த பாஸ்போர்ட்ஸ், டிராவல் டாக்குமெண்ட்ஸ், செக்ஸ், பாண்ட்ஸ், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்பிஎம்சியோட 4 பிரிண்ட் ப்ரெஸ்ஸஸ். நெக்ஸ்ட் இந்த பேங்க் நோட்ஸ் வந்து இவங்க நமக்கு மட்டும் தான் பிரிண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. இந்த எஸ்பிஎம்சிஎல் ஸோ நேபாள், ஸ்ரீலங்கா, மியான்மர், பூட்டான், ஈராக் இவங்களுக்குமே வந்து நம்ம வந்து பேங்க் நோட்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து 40% ஆஃப் கரன்சி நோட்ஸ், மோர் தென் 40% வந்து நம்ம கரன்சி சர்க்குலேட் ஆகுதுல, அது எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா நாசிக்லையும் தேவாஸ்லையும் தான் மோஸ்ட் ஆஃப் த கரன்சி நோட்ஸ் 40%க்கு அதிகமான கரன்சி நோட் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மின்ட்ஸ் பார்க்கலாம். மின்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்த மின்ட் வந்து 1903ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிறவங்க. ஸோ இது பட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1950ல வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து 1953க்கு அப்புறம் வந்து மின்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1929ல மும்பை மகாராஷ்டிரால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு மின்ட். நெக்ஸ்ட் 1929ல கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1986ல நொய்டா உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து 4 மின்டிங்ஸ் ஆஃப் எஸ்பிஎம்சிஏஎல். ஒவ்வொரு மின்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு காயின் எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டேட்டுக்கு கீழே ஒவ்வொரு மார்க்ஸ் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம எந்தெந்த இடத்துல வந்து இது பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹைதராபாத்ல பார்த்தோம் அப்படின்னா அதில் பிரிண்ட் ஆயிருக்க மின்ட்ல 5 பாயிண்டட் ஸ்டார் இருக்கும் டேட்டுக்கு கீழே. இதே மும்பையில் இருக்க மும்பை மின்ட் அப்படின்னா டைமண்ட் மார்க் இருக்கும் டேட்டுக்கு கீழே. கொல்கட்டா மின்ட் அப்படின்னா டேட்டுக்கு கீழே எந்த ஒரு மார்க்ஸுமே இருக்காது. நொய்டா அப்படின்னா டேட்டுக்கு கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும் சின்னதா. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்னென்ன வந்து அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பேப்பர் மில். ஆக்சுவலா செக்யூரிட்டி பேப்பர் மில் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இது வந்து யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னா, இந்த பேப்பர் மில் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஹொஷங்காபாத் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1968. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்றதுக்கு, அதாவது பேங்க் நோட்லாம் நம்ம அச்சடிக்கிறோம்ல, அதுக்கு வந்து பேப்பர் ரெடியூஸ் பண்றதுக்கு, அப்புறம் ஸ்டாம்ப்ஸுக்கு பேப்பர் ரெடியூஸ் பண்றதுக்கு, ஸோ அதுக்காக இந்த பேப்பர் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பேப்பர் மில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து நமக்கு 2010ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவ 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பெங்களூர்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே தான் கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2010ல ஆரம்பிக்கிறப்ப பெங்களூர்ல இருந்துச்சு. அப்புறம் 2015ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மைசூர்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர், அதாவது எஸ்பிஎம்சிஎல் அண்ட் பிஆர்பி என்எம்பிஎல் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ கரன்சியை பற்றின வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கரன்சியோட பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.